அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் வி பவர் எஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். லாஸ்ட்டாக நம்ம 3 கிளாஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு 4வது கிளாஸ். ஓகேவா? சரி, இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? 31 ப்ராப்ளம். 31 ப்ராப்ளமில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டு காம்பினேஷனாக இருக்கிறது 26ங்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் 2 டிஜிட் மட்டும், ரெண்டு அன்னோன் நம்பர் மட்டும் வச்சுருந்தோம். அதாவது எக்ஸ் ஒய் ஏபி அந்த மாதிரி 2 நம்பர் தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதுக்கும் ஸ்கொயர்னாலே என்ன சொல்லிட்டேன், ஸ்கொயர் கண்டுபிடிக்கனாலே ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே 3 லெட்டர் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு போகணும். ஓகேவா? அப்போ பாருங்க, ஃபார்முலா உங்களுக்கு என்னது? 31க்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அந்த ஃபார்முலாக்கு தான் இப்போ நம்ம போகணும். 2 இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் போட்டிருப்பீங்க. இங்கே 3 வேரியபிள் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர். சரி, இதோடைய ஃபார்முலா தெரியுமா? என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இதோடைய காம்பினேஷன் வரும். என்னது? 2x 2 காமனாக எடுத்தாச்சா? xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx. ஓகேவா? இதுதான் அதோடைய ஃபார்முலா. இப்போ தெரிஞ்ச வேல்யூவை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க். பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து 9 கொடுத்துருக்காங்களா? அப்போ இது என்னது? 9 ஸ்கொயர். இதுதான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அது அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்டூ 2 டைம்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? இதோடைய ரெண்டு நம்பரோட காம்பினேஷன்லேயே அதோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 26ன்னு. ஸோ எனக்கு என்னது? 26. ஓகே, 9 ஸ்கொயர்னா 81. இதோட வேல்யூ ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இது 52வா? சரி, ஓகே. இப்போ எனக்கு தேவை இது மட்டும்தான். அப்போ இந்த சைடு இருக்க 52 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு வரும் மைனஸில் வரும். ஸோ மைனஸ் 52. இது இந்த சைடு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட்டோட வேல்யூ இதை எடுத்து சப்ராக்ட் பண்ணாலே போதும். 81 மைனஸ் 52 வந்து எனக்கு என்னது? 29. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 29. ஆப்ஷன்ல எங்கே இருக்கு? இங்கே. இது புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஃபார்முலாவுக்கு போயிட வேண்டியதான். ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்துருக்க டேட்டாவோட வேல்யூ ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சிச்சா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கியூபிக் ஈக்குவேஷன். அப்புறம் அது இருக்கும்போது எனக்கு என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயரோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நான் என்ன சொன்னேன்? இதோடைய ஃபார்முலாக்கு தான் போக சொல்லியிருக்கேன். அப்போ இதோடைய ஃபார்முலா எனக்கு என்ன வரும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இதோடைய ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் plus 2 times of என்னது? AB BC plus CA. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு. இங்கே பாருங்க, டைரெக்டாக இந்த 2 ஈக்குவேஷனை கொடுக்காம நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தேவையானதை கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எதுக்கு ஏ ப்ளஸ் சிக்கு அப்புறம் இது ரெண்டுத்துக்குமே வேல்யூ தெரிஞ்சால் தானே இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ப்ராப்ளம் அது கொடுக்காம அதுக்கு பதிலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனில் இருந்து நான் இந்த ரெண்டுத்தோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, கொடுத்துருக்கிறத பாருங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதோடைய ஃபார்முலா எழுதிடுவா? லெஃப்ட் சைடுக்கு மட்டும் இங்கே கொடுத்துருக்கிறது தான் நான் எழுதுறேன். என்ன மாதிரினா, ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் 3 வேரியபிள் இருக்கா? நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியலனா உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3 டேர்மையும் மல்டிபிள் பண்ணியும் எழுதலாம், இல்லை டேரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடுங்க. ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா ஜஸ்ட் ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும்னா 2 காம்பினேஷனாக இருக்கும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தனித்தனியாக இருக்கும். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்டூ எக்ஸ். கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏபிசி. அவ்வளோதான். இதோட லெஃப்ட் சைடு வேல்யூவை நான் எழுதிட்டேன். இப்போ ரைட் சைடு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவேஷனு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 14x ஸ்கொயர்
plus 59x plus 70. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ரெண்டு சமன்பாடு கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கோஎஃபிஷியன்ட் வைஸா ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா? இங்க x கியூப் உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க x கியூப் உடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தா 1 இருக்கு. ஓகே. அடுத்து x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? இங்க 14 இருக்கு. இங்க என்னது? அப்ப அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படினா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு வேல்யூவோட கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல், வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல் தான் அர்த்தம். சரியா? இப்போ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணா என்னது? AB plus BC plus CA equal to என்னது? 14. அதாவது x உடைய கோஎஃபிஷியன்ட்டை பண்ணா இதான x உடைய கோஎஃபிஷியன்ட். என்ன கிடைக்குது? A plus B plus C equal to 59. அடுத்தது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? இது ரெண்டும் தானே. அப்ப A B C equal to 70. அதுதான் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு தேவையான டேட்டா இங்க கிடைச்சிருச்சான்னு பார்க்குறோம். உங்களுக்கு என்ன தேவை? A plus B plus C ஓட வேல்யூ தெரியும். இந்த 59 கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்னது? இதோட காம்பினேஷன் அதுவும் இங்க இருக்கு பாருங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டு டேட்டாவை நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அவனே கொடுத்துருந்தான், செகண்ட் ப்ராப்ளம் நம்ம இதுல இருந்து ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க, அந்த க்ளூல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ இந்த ரெண்டு டேட்டாவை எடுத்து போய் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் A plus BC ஹோல் ஸ்கொயர்னா 59. அப்போ 59 square equal to A square plus B square plus C square plus 2 times of இதோட காம்பினேஷன் வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம்? 14. ஓகே, இப்போ 59 ஸ்கொயர் உடைய வேல்யூ என்னது? 3481. This is equal to A square plus B square plus C square plus இத 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். என்னது? 28. இப்போ இது மட்டும் தான் நமக்கு தேவை. 28 இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாமா? அப்போ 3481 minus 28 equal to A square plus B square plus C square. அப்போ இதோட வேல்யூ என்னது? இதை ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணாலே போதும். இதை சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 34 இதுல வந்து 75 அப்போ 53. This is equal to A square plus B square plus C square. ஓகேவா? சரி, இங்க பாருங்க 3453 இதான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? நமக்கு தேவையானதை கொடுத்துருக்க க்ளூல இருந்து கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ஒண்ணுதான், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர் கொடுத்துருக்க க்ளூல இருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்த ப்ராப்ளம் போலாமா? 33. ஓகே, 33ல என்ன கொடுத்துருக்காங்க? இதே கொஸ்டின் தான். ஓகேவா? கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு அப்படியே எண்ணில் எழுதியிருக்கேன். இந்த எண்ணில இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது சேம் கொஸ்டின் தான். அதாவது இந்த டேட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு இது, அப்புறம் எண்ணில்னா 1/a plus 1/b plus 1/c உடைய வேல்யூ வேணான்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா வர ஆச்சுமா. சரி, ஓகே. இதுக்கு ஈக்குவேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்குவேட் பண்ணிட்டோம். இதோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? என்னது? என்னோட காம்பினேஷன் AB BC plus CA. அதோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? இந்த செகண்ட் கோஆர்டினேட்டர் இல்லையா? அது 14. அடுத்து சிங்கிளா பண்ணும்போது A plus B plus C equal to 59 கிடைச்சிருந்தது. ABC ஓட வேல்யூ 70. இதுதான் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்தது. ஜஸ்ட் அதை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை கம்பேர் பண்ணி இதுல இருந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க? இந்த லாஸ்ட் ப்ராப்ளத்துல இதை ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இதுல இந்த டிவிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன நமக்கு 1/a plus 1/b plus 1/c தான் கேட்குறாங்க என்னன்னு. சரியா? சரி, இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு மறுபடியும் இதை வச்சு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இல்லை காமன் டிவைசர் எடுத்துக்கலாம். ஸோ காமனாக எடுத்துக்கிட்டு என்ன வரும்? ஏபிசியா? சரி, அப்போ ஏபிசி காமனாக இருக்குன்னா இங்கே ஏ இருக்கு. நான் டினாமினேட்டரில் பிசி எனக்கு தேவைன்னா மேலேயும் கீழேயும் பிசி அதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்மில் பிசி ப்ளஸ் இங்கே பாருங்க பி இருக்கு, ஏசி தேவை. அப்போ மேலேயும் கீழேயும் ஏசி அதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ மேலே என்ன வரும்? ஏசி ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு? சி. அப்போ நீங்களே சொல்லுங்க, ரிமைனிங் என்ன இருக்கு? ஏபி. அப்போ மேலே என்ன வரும்? ஏபி. வெரி குட், அவ்வளோதான். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? எனக்கு ஏபி பிசி சிஏ எல்லா காம்பினேஷனும் இருக்கு. அதோட வேல்யூ என்னது? 14 அங்கே சொல்லியாச்சு. ஏபிசியோடைய வேல்யூ 70. இதை ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்கலாமா? 2 ஆல பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 7 ஆலே பண்ணிக்கலாமா? 7 ஆல பண்ணா இங்க 2, இங்க என்ன வரும்? 10. மறுபடியும் இந்த 2 ஆல பண்ணும்போது
5. அப்போ என்னது 1/5 இதோடைய வேல்யூ பாருங்க. 1/5 எங்கே இருக்கு? இங்கே 33ல. புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச டேட்டாவே யூஸ் பண்ணிட்டோம். கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து காமன் டிவைஸர் எடுத்து பண்ணிக்கிட்டோம். சரி, நெக்ஸ்ட் 34 பார்க்கலாமா? இங்கே புரிஞ்சுச்சா? ஓகே, 34 ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க? x² + 7x + 10 = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா. மூலங்கள்லாம் என்னது? அதுதான் ரூட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஏனில் α² + β² வேல்யூ. இந்த மாதிரி ஸ்கொயர்னாலே கண்ண முடி நீங்க எந்த ஃபார்முலாக்கு போகணும்? ஆல்ஃபா + பீட்டா ரெண்டு டேர்ம் தான் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ என்னது? ஃபார்முலா α² + β² + 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா. உங்களுக்கு α² + β² தான் கேக்குறாங்க. இந்த ரெண்டு டேட்டாவும் கொடுத்துருந்தா நம்ம டைரக்டாவே போட்டுக்கலாம். பட் ஆனா என்ன, இங்க டேட்டா கொடுக்கல. அப்ப கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க க்ளூல இருந்து, கொஸ்டின்ல ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, அந்த க்ளூல இருந்து அந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். சரியா? கொஸ்டின் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதோடைய ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துல ரூட்ஸ்னா அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரூட்ஸை வச்சு நான் ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு x² - ஆல்ஃபா + பீட்டா x + ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? கொடுத்துருக்க ரூட்ஸை வச்சு இந்த மாதிரி என்னால ஒரு ஈக்குவேஷன் எழுத முடியுமா? அதாவது ரூட்ஸோடைய அடிஷன் இங்க இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xல மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும், பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேவா? இது ட்ரேஸ், இது டிட்டர்மினன்ட். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சம்மோடைய வேல்யூ மல்டிப்ளிகேஷன் வேல்யூ அதான் எழுதிருக்கோம். ரூட்ஸை சம் பண்ணி எழுதுறது, ரூட்ஸை மல்டிபிள் பண்றது. இது ஸ்கொயர் ஈக்குவேஷன் மட்டும் தான். இது கியூபிக்கு வேற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சரியா? சரி, இது ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷனு? x² 7x + 10. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ வழக்கம் போல கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணலாமா? x². ஓகே, x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? -ஆல்ஃபா + பீட்டா = 7. கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆல்ஃபா பீட்டா = 10. புரிஞ்சுச்சா? லாஸ்ட் ப்ராப்ளத்துல மல்டிபிள் பண்ணி வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த ப்ராப்ளத்துல அதையும் கொடுக்கல, ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ரூட்னு சொல்லிட்டாங்க. நானே ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணி கம்பேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ இதுல இருந்து நமக்கு தேவையான எழுதிக்கலாமா? இங்க ஆல்ஃபா + பீட்டா தான் இருக்கு. அப்ப இது இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுமா? அப்ப இதுல இருந்து நான் என்ன எழுதிக்கலாம்? ஆல்ஃபா + பீட்டா = -7. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க டேட்டா வாங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். -7 whole square this is equal to α² + β² plus 2 times of alpha beta value என்னது? 10. இங்க மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் தான். 7² உடைய வேல்யூ 49. α² + β² this is equal to 20. சரி, இதை மட்டும் வச்சுட்டு 20 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ 49 - 20 என்ன வரும்? 29. So 29 = α² + β². அவ்வளவுதான். அப்ப இதோட வேல்யூ என்னது? 29. ஓகேவா? புரிஞ்சுச்சா இந்த ப்ராப்ளம்? சோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? அது 34 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அடுத்த செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, சரி, 35 யூஸ் பண்ணலாம். 35 பாருங்க. ஆல்பா பாக்ஸ்ல 34 உடைய அடுத்தடுத்த क्वेश्चन மாத்தி கேட்டா என்ன மாதிரி இருக்கும் அப்படிதான் நான் கொடுத்துட்டேன். சப்போஸ் இதே ஈக்குவேஷன் கொடுத்து α² + β² கேட்டாங்கன்னா என்ன பண்றது அதுதான் பார்த்தோம். இதே क्वेश्चन கொடுத்துட்டு சப்போஸ் ஆல்பா பவர் 4 + பீட்டா பவர் 4ல கேட்டாங்கன்னா என்ன பண்றது அதுதான் 35th 5th क्वेश्चन. 36th क्वेश्चन பாத்தீங்கன்னா ஆல்பா divided by beta plus beta by alpha அதோட வேல்யூ கேட்கலாம். ஓகேவா? அந்த ஒரே क्वेश्चन கொடுத்துட்டு இந்த மூணு விதமா கேட்கலாம். அதனால மூணு क्वेश्चन எழுதி இருக்கேன். இது ஒரு क्वेश्चन, இது ஒரு क्वेश्चन, இது ஒரு क्वेश्चन. ஓகேவா? அதனால ஆன்சர் அப்படியே வச்சிருக்கோம். சரி, நமக்கு தேவைப்படுறது மட்டும் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, ஆல்பா பவர் 4 plus பீட்டா பவர் 4. அப்படி 4ன்றதா நம்ம என்ன பண்ணணும்? ஹோல் பவர் 4 உடைய ஃபார்முலாக்கு போகணும் இல்லையா? அப்ப 4னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் நமக்கு. அப்ப ஸ்கொயர்ல இருந்தே அந்த வேல்யூக்கு போக முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, alpha square plus beta square the whole power square இப்படி கொடுத்துட்டா அதாவது a plus b whole square இருக்கு இல்லையா? a க்கு பதிலா நான் alpha square னே வச்சுக்கிறேன், b க்கு பதிலா square னே வச்சுக்கிறேன். அப்படினாலே alpha power 4 b power 4 beta power 4 வந்துரும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்,
இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த 4க்கு கொண்டுட்டு வரோம். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஹோல் பவர் 4 ஃபார்முலாக்கு போனா நமக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அந்த காம்ப்ளிகேட்டடா நம்ம வந்து கம்மி பண்றதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுல இருந்தே அந்த ஃபார்முலாவுக்கு போயிடும். புரியுதா? சரி, நான் அந்த ஃபார்முலா என்ன எழுதுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 35 இங்க பாருங்க, இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். அதுக்கு என்ன வரும்? a ஸ்கொயர்னா r பவர் 4 plus b ஸ்கொயர்னா beta பவர் 4 plus 2 times of ab. a ங்கிறது ஆல்பா ஸ்கொயர் plus beta ஸ்கொயர். இப்போ இது எனக்கு ஆல்பா ஹோல் பவர் 4 plus beta ஹோல் பவர் 4 வந்துச்சு இல்லையா? அதனால இந்த ஃபார்முலாக்கு நம்ம ஈஸியா போய்ட்டோம். இது ஈஸியா இருக்கு இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணா ஹோல் பவர் 4 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அவ்வளவுதான். சரி, இப்போ பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு क्वेश्चनல நம்ம போன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் இங்க இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 29 the whole square. ஓகேவா? This is equal to alpha whole power 4 plus beta whole power 4 plus 2 times of alpha square beta square ஓட வேல்யூ. இங்க பாருங்க, ஆல்பா பீட்டா ஆல்ரெடி 10 ன்னு கொடுத்திருக்கோமா? இத ஹோல் ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதோட ஹோல் ஸ்கொயர்னா இங்க 10 ஐயும் ஸ்கொயர் பண்ணனும். அப்பனா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்ப ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 10 ஸ்கொயர். அப்பனா 100. புரிஞ்சுச்சா? இந்த ப்ராப்ளத்துல இருந்து ஆல்ரெடி நம்ம டேட்டா யூஸ் இந்த ப்ராப்ளத்துல ஆல்ரெடி நம்ம டேட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டேட்டாவை நம்ம அப்படியே இங்க யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இல்லனா இந்த ப்ராப்ளம் மறுபடியும் முதல்ல இருந்து டேட்டா யூஸ் பண்ற மாதிரி போடணும். சரி, இந்த பாருங்க, இப்போ 29 ஓட ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும்? 8 4 1. சரி, மைனஸ் இங்க என்னது? இது மட்டும் தேவை. அப்ப இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இது வந்து மல்டிபிள் பண்ணா 200 இல்லையா? இந்த பக்கம் வந்தா -200. அப்ப -200 is equal to alpha whole power 4 plus beta whole power 4. சரி, இப்போ இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 641. 200 ல இருந்து போய்ட்டா alpha whole power 4 plus beta whole power 4. Sorry, 641 இங்க இருக்கா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. அதுதான். புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம்னு? ஹோல் பவர் 4 க்கு பதிலா ட்ரிக்கியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சரியா? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டேட்டாவை ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 36 க்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க பாப்போம். இந்த டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்தாலே நம்ம பயப்படக்கூடாத ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். என்ன மெத்தட் சொல்லியிருந்தேன்? கிராஸ் மல்டிபிள் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த டேட்டா யூஸ் ஆகுதான்னு. 36 க்கு 36 க்கு பாருங்க, இத கிராஸ் மல்டிபிள் பண்ணா ஆல்பா ஃபர்ஸ்ட் இருக்கிறத எழுதிக்கலாம். பீட்டா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் இத மல்டிபிள் பண்ணா பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா. ஓகேவா? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 29 by alpha beta உடைய வேல்யூ 10. அப்ப இத வந்து இதால டிவைட் பண்ண முடியாது இல்லையா? அப்ப 29/10 தான் ஆன்சர். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இத பார்த்துட்டு நம்ம அப்படியே தலையை சுத்திட கூடாது. கிராஸ் மல்டிபிள் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? சரி, அடுத்து 37 க்கு போயிடலாமா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த क्वेश्चनோட லாஜிக் புரிஞ்சிட்டாலே போதும், நம்ம ஈஸியா ப்ராப்ளம் போடலாம். நம்ம இதுக்குள்ள ரொம்ப worry பண்ண தேவையில்லை. சரியா? சரி, 37 போலாம். 37 ல என்ன கொடுத்திருக்காங்க? x ஸ்கொயர் மைனஸ் 13x plus k equal to 0 என்ற சமன்பாட்டில் மூலங்களின் வித்தியாசம் 17 எனில் k இன் மதிப்பு காண்க. ஓகேவா? சரி, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் இல்லையா? குவாட்ராட்டிக் ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா? அது எப்படி எழுதலாம்? இங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் x ஸ்கொயர் நம்ம அதை எழுத சொன்னோம் இல்லையா? என்னது? மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா. ஓகே, இதுதான் அந்த ஈக்குவேஷன். உங்களுக்கு எனக்கு ரெண்டு மூலங்கள் ரூட்ஸ் கொடுத்துட்டாலே அந்த ரூட்ஸை வச்சு என்னால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். அது கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் minus 13x
plus k. இது கொடுத்துருக்கிறத மட்டும் தான் நான் எழுதிட்டேன். இது நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமா? கம்பேர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் பண்ணா கோஎஃபிஷியன்ட் இங்க மைனஸ் இருக்கு மைனஸ், அதனால 13 ஆல்பா plus பீட்டா வேல்யூ உங்களுக்கு என்னது 13. ஓகேவா? இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் வரும். ஸோ கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வரும்? ஆல்பா பிளஸ் பீட்டாவுடைய வேல்யூ 13. அடுத்தது என்ன? ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு கே. உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இப்போ கே தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? கே கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஆல்பாவுடைய வேல்யூ பீட்டாவுடைய வேல்யூ ரெண்டுமே தெரியணும். இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 சொல்லிட்டாங்க. சரியா? இதுவே நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா வேற ஒரு ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாதானே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு அன்னோன் இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆல்பா பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஈக்குவேஷன் இங்கே இருக்கு, இன்னொரு ஈக்குவேஷனுக்கான க்ளூ கொஸ்டின்ல இருக்கான்னு பார்க்கணும். இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம் 17 அது கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ மூலங்களின் வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும், மூலங்கள்னா ரூட் ஆல்பா பீட்டா. அப்போ கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. புரிஞ்சுச்சா? வித்தியாசம் 17 சொல்லிருக்காங்க, அதனால எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இப்போ பாருங்க, நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு அன்னோன் இருக்கு, ரூட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்க, இது ரெண்டுத்தையும் எழுதினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13, ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. ஜஸ்ட் சம் பண்ணாலே உங்களுக்கு என்ன வேணும்? பீட்டா கேன்சல் ஆகிட்டு ஆல்பா வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ 2 ஆல்பா ஈக்குவல் டு இதை சம் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30. ஸோ ஆல்பாவுடைய வேல்யூ 15. இந்த 2 டிவைட் பண்ணிக்கிட்டா 15 கிடைச்சிடும். இப்போ ஆல்பா கிடைச்சாச்சு. ஆல்பா வச்சுட்டு பீட்டா கண்டுபிடிக்கலாமா? பீட்டாக்கு என்ன பண்ணணும்? கிடைச்ச ஆன்சரை ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரியா? இப்போ இதில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்பா வந்து 15. அப்போ பீட்டாவை மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். பீட்டா வச்சுக்கிட்டு ஆல்பாவை இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அதாவது 15. நான் எல்லாம் டேரெக்டாக எழுதிக்கவா? 15 பிளஸ் இதுல இருந்து 15 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. ஓகேவா? ஆல்பாவோட வேல்யூ ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அப்போ பீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 13 ல இருந்து 15 அந்த பக்கம் எடுத்து போனா சப்ட்ராக்ட் ஆகும் இல்லையா? -2. அப்போ நம்ம என்ன கிடைச்சிருக்கோம்? ஆல்பா பீட்டா ரெண்டு வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று கொஸ்டின்லேயே கொடுத்தது, இன்னொன்று வந்து நம்மளா கண்டுபிடிச்சது, ரெண்டு. ஓகேவா? அப்போ ஆல்பா 15 பீட்டா -2. கேவோட வேல்யூனா என்ன பண்ணணும்? ஆல்பாவும் பீட்டாவையும் மல்டிபிள் பண்ணணும். ஆல்பா வேல்யூ 15. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 15 இன்டூ -2. இதுதான் கேவோடைய வேல்யூ. அப்போ என்னது? -30. அப்போ கேவோடைய வேல்யூ என்னது? -30. எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஆல்பா பீட்டாவுடைய வேல்யூ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு கேவோடைய வேல்யூ. சரியா? சரி, -30 ஆன்சர் எங்க இருக்கு? ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம். 38ல பாருங்க, 2 பவர் m-1 plus 2 பவர் m+1 equal to 64. சாரி 640 எனில் m உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? சரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இங்க வந்து என்ன இருக்கோ அதையும் இங்க 2 பவர்ல எழுதிக்கிட்டா ரொம்ப ஈஸி அப்படின்னு 2 பவர்ல மாத்திட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இங்க பாருங்க, பிளஸ் இருக்கு. மல்டிப்ளிகேஷனா இருந்தா தான் பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ண முடியும். இங்க பிளஸ் இருக்கு, அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மல்டிப்ளிகேஷனா ஏதாவது மாத்தினாதான் நம்ம அந்த ரூல் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்ப இதுல இருந்து எதையாவது பண்ணி வெளியே எடுத்து மல்டிபிள் பண்ண முடியுமா, மல்டிப்ளிகேஷனா மாத்த முடியுமான்னு பார்க்கலாமா? சம் இருந்தா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக தான் சேஞ்ச் ஓவர் பண்றோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 பவர் m-1 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்க 2 இருக்கு, m+1 இந்த 1 இருக்கு இல்லையா? இந்த 1 இந்த -1 எழுத முடிஞ்சா 2 பவர் m-1 வெளியே எடுத்துடலாமா? அதாவது இங்கேயும் ஒரு 2 பவர் m-1 வர மாதிரி எழுத முடியுமான்னு பார்க்குறோம். அப்போ இந்த 1 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 2 - 1 எழுதிக்கவா? 1 தானே? அப்போ இந்த 1 நான் எப்படி எழுதிக்கிறேன்? m+2 - 1. ஓகேவா? ஆனால் என் கன்வீனியன்ட்டுக்காக -1 + 2 அப்படி எழுதிக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட் m-1 இருந்தால் வெளியே எடுக்க முடியும், அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டோம். சரியா? இங்க 640. சரி, அடுத்தது பாருங்க, இப்போ 2 பவர் m-1 வெளியே எடுக்கலாமா? வெளியே எடுத்தா என்ன வரும்? 2 பவர் m-1 ரெண்டு டவுன்லையும் காமனாக இருக்கு. இங்கே வந்து வெளியே எடுத்துட்டா 1 ப்ளஸ் இங்கே என்ன வரும்?
m minus 1 வெளியே போயிடும், ஒரு 2 பவர் 2 மட்டும் இருக்கும். அப்போ 2 பவர் 2 உடைய வேல்யூ என்னது 4 equal to 640. அப்போ 2 பவர் m minus 1 இது என்னது 5 ஆ, 5 இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கு. அந்த பக்கம் போனா டிவைட் பண்ணோம் இல்லையா. அப்போ 640 divided by 5. இந்த 4 plus 1 அதுதான் இங்க போட்டிருக்கு. சரியா? இப்போ நம்ம 5 ஆல கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும், 1 இங்க 2 8 ஆ, சோ 128. அப்ப 2 பவர் இங்க என்ன இருக்கு 128 இருக்கா. அப்ப அதையும் நான் 2 பவர்ல எழுதிக்கிட்டா இப்போ நம்ம பழைய லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிளா வந்துருச்சு. அப்போ 128 2 பவர்ல எழுத முடியுமா, எழுத முடிஞ்சா நம்ம ஈஸியா கம்பேர் பண்ணிக்கலாம். m உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா m பவர்ல இருக்கு இல்லையா. அப்ப இதையும் 2 பவர்ல எழுதினா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப 2 பவர் 7 உடைய வேல்யூ 128. அப்ப என்ன பண்ணிக்கலாம், 2 பவர் m minus 1 is equal to 2 பவர் 7. அதாவது 128 உடைய வேல்யூ தான் 2 பவர் 7. சரியா? இப்போ பாருங்க பேஸ் சேமா இருக்கு, பவரை ஈக்குவல் இங்க ஈக்குவலிட்டி இருக்கறனால ஈக்குவல் பண்ணிக்கலாமா. அப்ப m minus 1 equal to 7. m உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு 8. புரிஞ்சுச்சா? உங்க பிளஸ் இருக்கறனால தான் இப்போ இந்த மாதிரி வெளிய எடுக்கிறது, இத மாத்துறதெல்லாம் மல்டிப்ளிகேஷனா இருந்தா டைரக்ட்டா பேஸ் வச்சுக்கிட்டு பவர் ஆட் பண்ணி இதையும் 2 பவரா மாத்தி பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? சரி. அப்ப m உடைய வேல்யூ என்னது 8. அப்ப B தான் ஆப்ஷன். ஓகே புரிஞ்சுச்சா? சரி நெக்ஸ்ட் 39 போலாமா. நெக்ஸ்ட் 39 போலாம். 39 பாருங்க. இப்போ என்ன சொல்றோம், cube root of இந்த வேல்யூ into square root of x equal to 3100. அதாவது 3100. ஓகேவா? சரி. இப்போ இந்த மாதிரி cube root இருந்தாலே நான் என்ன சொல்லிருக்கேன், இந்த whole power 1/3 போடுவோம். உள்ள இருக்க டேர்ம் எல்லாம் 3 பவர்ல இருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸி அந்த 3 கேன்சல் பண்ண. ஆக்சுவலா கொடுத்திருக்க क्वेश्चनே அப்படிதான் கொடுப்பாங்க. நம்ம கியூவை கேன்சல் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம வர்க் இருக்கு. ஓகேவா? சரி. இப்போ இத என்ன பண்ணோம், இந்த மாதிரி கியூப் ரூட்ல இருக்கிற உள்ள பெரிய நம்பரா இருக்கு, சின்ன நம்பரா இருந்தா கூட பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி நம்பர் வந்தாலே நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போக சொல்லிருக்கோம் இல்லையா. இப்போ இத என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணனும். என்ன நம்பர் இருக்கு 19066624. ஓகேவா? இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். அப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர் சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிக்க சொல்லிருக்கோம் இல்லையா. அப்ப 2 ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான். 2 ல இருந்து ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும், 9 2 சரி 18 அப்ப 9 வந்துரும். சோ 1 5 இங்க இருக்கு 3 3 1 2. ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்ணுவோம், இங்க 2 ல முடியறதுனால மறுபடியும் 2 போட்டு பண்ணுவோம். இதே மாதிரி என்ன பண்ணனும், இந்த process up to 1 வரைக்கும் நீங்க இத ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன அவுட்புட் வருதுன்னு மட்டும் சொல்றேன். சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த நம்பரை எப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். இந்த கியூப் ரூட்ல 2 பவர் 6, அதாவது 6 டைம் நீங்க 2 ஆலே ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க. அடுத்து என்ன வரும்னா 31 கியூப். ஓகேவா? அப்படினா 3 டைம் 31 வரும் ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு. சரியா? அடுத்து நம்ம 2 க்கு அப்புறம் 3 ஓ 5 ஓ ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத நம்பர் தான் அங்க வந்து நிக்கும். அப்ப 31 தான் நீங்க அடுத்த பிரைமா எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப 31 3 டைம் போட்டு நீங்க ஃபேக்டரைஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஃபேக்டரைஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு 2 6 டைம் வரும், 31 3 டைம் வர மாதிரி இருக்கும். சரியா? சரி இப்போ பாருங்க, இதுல கியூப் ரூட்னா என்ன அர்த்தம், ஹோல் பவர் 1/3 into root x equal to 3100. சரி இப்போ பாருங்க, இந்த கியூப் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும், ஒரு 2 மட்டும் இருக்குமா, என்ன கேன்சல் பண்ணும்போது 2 வந்துரும். 3 ஆல கேன்சல் பண்ணும்போது அப்ப இங்க 2 ஸ்கொயர் into 31 into root x equal to 3100. புரிஞ்சுச்சா என்ன பண்ணனும்னுட்டு? இந்த 3 ஆல கேன்சல் தான் பண்ணிருக்கோம் உள்ள இருக்க டேர்ம். 3 கேன்சல் ஆயிடும். இங்க பண்ணும்போது மட்டும் 3 2 6 அதனால 2 வந்துரும். சரியா? இப்போ பாருங்க எல்லா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அந்த பக்கம் கொண்டு போய் ரூட் x தான் உங்களுக்கு கேக்குறாங்க. அதனால இத மட்டும் x பார்ட்ட மட்டும் வச்சிட்டு மீதி எடுத்து அந்த பக்கம் கொண்டு போய்லாமா? சரி கொண்டு போனா உங்களுக்கு என்ன வரும், root x is equal to 3100. 2 ஸ்கொயர்னா 4 into 31. இப்போ பாருங்க இந்த 31 கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துரும், அப்போ 100. ஓகேவா? இப்போ 4 ஆல பண்ணிக்கிட்டா 25 ஆ. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஓட வேல்யூ என்னது 25. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க x. அப்ப ரெண்டு பக்கமும் என்ன பண்ணனும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துருவீங்க, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 5. இங்க இருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளிய எடுத்து போடும்போது உங்களுக்கு நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 போடும்போது உங்களுக்கு 5 கிடைச்சு. ஓகேவா? 25 பண்ணும்போது 5. அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்னது, x ஓட வேல்யூ
5. புரிஞ்சுச்சா? இதில் இருக்கிற ஒரே மேஜர் ஒர்க் என்னன்னா இதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறது தான். 2 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. அடுத்த 31 நிற்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பார்க்கணும். அதுக்கு என்ன வரும்? 31 தான் அடுத்த ப்ரைமே வரும். சரி, ஓகே. போட்டுட்டு இதில் நீங்கள் எக்ஸோடைய வேல்யூ ஈஸியாக அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். எக்ஸோடைய வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, 40th ப்ராப்ளம் போகலாமா? சரி, இது 40th என்ன சொல்லியிருக்காங்க? எது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து ஏதோ ஒன்று தான் மிஸ்டேக்காக இருக்கும், இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, -1/4 the whole square. -1/4 என்ன வரும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தனியாகவே இங்கே எழுதிக்கவா பாருங்க. 40th ப்ராப்ளம்ல ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? -1/4 whole square. அதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? மைனஸ் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் தான். 1/16 புரிஞ்சுச்சா? என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஹோல் ஸ்கொயர் தான் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பாருங்க, ஈக்குவல் டு 4 பவர் -2. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 4 பவர் -2 டினாமினேட்டரில் எழுதணும்னா 1/4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்படிதானே? இது அந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ 1/4 ஹோல் ஸ்கொயர்னா என்னது? எகெயின் இது 1/16 தான். அப்போ லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து 1/16 தான். அப்போ அந்த கொஸ்டின் வந்து கரெக்ட், ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? கொஸ்டின் என்ன எது சரியில்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் ரைட் ஆன்சர். அப்போ இது வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்தது பாருங்க, பி என்ன கேட்டிருக்காங்க? -1/4 the whole square. the same லெஃப்ட் சைடு என்னது? 1/16. அது உங்களுக்கு தெரியும், இப்போ தான் லாஸ்ட்ல போட்டோம் இல்லையா? அடுத்து இங்க பாருங்க, 1/2/4. 2/4 உடைய வேல்யூ என்னது? அது 16 தான் இல்லையா? அப்போ அதுவும் 1/16 தான். அப்போ அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ எதுதான் தப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கணும். சரி, அடுத்து பாருங்க, -1/4 whole square. the same c என்னது? 1/16 தான். இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 16 -1 சொல்லிட்டாங்க இல்லையா? 16 பவர் -1 உங்களுக்கு என்னது? நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி தான் 1/ல எழுதணும். 1/ல 16 வரும். அப்போ 1/16 இதுவுமே கரெக்டா இருக்கு. அப்போ டி பார்க்கலாமா? டி பாருங்க, இப்போ டி தான் ஆன்சர் இல்லையா? ஆனால் எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். -1/4 whole square. 1/4 whole squareனா 16. ஓகேவா? இந்த பக்கம் 16 பவர் -1 இப்பதான் சொன்னோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்ல எழுதுனா 1/16. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ இது என்னது? ராங். அப்போ ஆப்ஷன்ல எதுதான் கரெக்ட்? டி தான் கரெக்ட். ஏன்னா எது சரியில்லைன்னு கேட்குறாங்க. எது மிஸ்டேக்கா இருக்கோ அதுதான் டிக் பண்ணணும். ஸோ இதுதான். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா மைனஸ் எல்லாமே ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணும்போது எல்லாமே பிளஸ் ஆயிடும். ஆனால் இங்கே பாருங்க, மைனஸ் வெளியே போட்டுட்டு அப்புறம் ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ மைனஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உள்ளே இருக்கிறத மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அதனால தான் 1/16 மைனஸ் வெளியே வந்திருக்கு. புரிஞ்சுச்சா? சரி, இதுக்கு ஆப்ஷன் என்னது? டி தான். இன்னைக்கு நம்ம 10 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். மீதி ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். மறக்காம எல்லாத்தையும் அடுத்தடுத்த ப்ராப்ளம் அடுத்தடுத்த வீடியோ வரும்போதெல்லாம் போட்டு பாருங்க. இதில் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.